Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSC MTSல இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனோட டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆப் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சிக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா 45 கிராமர் ரூல்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி MTS 2025. ஸோ என்ன அப்படின்னா MTSக்கு இந்த 45 ரூல்ஸில் இருந்து தான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. 120 கிராமர் ரூல்ஸ் அவ்வளோ டெப்த்தை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிராமர் ரூல்ஸ் படித்தோம் அப்படின்னாலே 10 to 12 கொஷின்ஸ் வந்து கிராமரில் நமக்கு வரும் இல்லையா, அதை வந்து இந்த ரூல்ஸ்லேருந்து நம்ம இந்த மார்க்ஸை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 45 கிராமர் ரூல்ஸ் இருக்கும். லாஸ்ட் இயரில் MTSல கேட்ட எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்ட அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 700+ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதனோட PDF கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இதனோட PDF வந்து பெய்டு PDF இது. ஆக்சுவலி இது உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் இருக்கும். நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இங்கே பின்னாடி இருக்கும் ரூல்ஸ் 45 ரூல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வரும். அண்ட் தென் இதோட உங்களுக்கு டெமோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் தான் இந்த 45 ரூல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வச்சு லாஸ்ட் இயர் MTSல கேட்ட கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து 15 கொஷின்ஸ் இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூலுக்கும் 10 to 15 கொஷின்ஸ் வந்து இதில் கவர் ஆகும். இந்த ரூல்ஸ் அண்ட் தென் இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இதை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா 10 to 12 கொஷின்ஸ் வந்து வருது இல்லையா MTSல, இந்த கொஷின்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு MTSலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் 26 நெக்ஸ்ட் ஜூலை 24 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 24 அண்ட் தென் ஃபீ பேமெண்ட் வந்து ஜூலை 25. உங்கள் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 29 31 வரைக்கும் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 20 அக்டோபர் 24 வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து இப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, வேக்கன்சி வந்து நமக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 6,000 to 8,000 நம்ம வேக்கன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல வேக்கன்சி. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், எல்லாருமே எழுதுங்க. நீங்கள் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 10th லெவலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா MTS ஹவல்தார்னு வந்து 2 டிவைட் ஆகும். MTSக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் பீயிங் கலெக்டட், இன்னும் இது கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது அதனோட நம்பர் கவுண்ட்டில் வந்து நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஹவல்தாருக்கு வந்து 1075 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வரும். இதுக்கு தான் 6 to 8 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8+ போனாலுமே நமக்கு தான் பெனிஃபிட். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா SSC MTSக்கு வந்து 18 to 25 வயசு வரைக்கும் இருக்கணும். அதாவது வந்து 2000 August 2க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அண்ட் தென் 2007 August 1க்கு அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. இதுக்கு இந்த டேஸ்க்குள்ளே தான் இருக்கணும், இந்த இயர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஹவல்தாருக்கு 18 to 27 1998 August 2க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 2007 August 1க்கு அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் MTS அண்ட் ஹவல்தாருக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிறந்திருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலோ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேவா? SC STக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCக்கு 3 years இருக்குது. PWBD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 years. அதுலேயே OBCக்கு 13 அண்ட் SC STக்கு 15 years வந்து இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 years வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்தெந்த எக்ஸாமில் எந்தெந்த லாங்குவேஜில் இந்த எக்ஸாம்ஸை எழுத முடியும் அப்படின்னா 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் எழுத முடியும். அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா,
கொங்கை, மலையாளம், மணிப்புரி, மராத்தா, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது இந்த எல்லா லாங்குவேஜஸ்லையுமே உங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. அண்ட் வந்து விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு எந்த விமன் கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இது வந்து ஜென்ஸுக்கு மட்டும், பாய்ஸுக்கு மட்டும் இது வரும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து ஃபீ பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதனோட எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். இதில் வந்து செஷன் 1 செஷன் 2ன்னு இருக்கும். செஷன் 1ல் வந்து நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி ஆப்டி இருக்கும். அண்ட் 2ல் வந்துட்டு செஷன் 1லேயே வந்து 1, 2 இருக்கும். 1 வந்து ஆப்டி, 2 வந்து ரீசனிங் இருக்கும். இதில் 20 questions 60 மார்க், 20 questions 60 மார்க். ஓகேவா? இந்த செஷன் 1 அப்படின்றது, இந்த செஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் நீங்கள் செஷன் 2 போகிறதுக்கான, அதாவது இது என்னன்னா இது ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். சரிங்களா? செஷன் 1 வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதில் ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த செஷன் 2ல் நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அலாட் ஆகும். இதில் நீங்கள் எடுக்கிற கட் ஆஃப் வச்சு தான் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆகும். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க். இதுக்கு வந்து நோ நெகட்டிவ் மார்க். பட் ஆனால் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ இந்த ஜிஎஸ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் இங்கிலீஷ்லையும் நீங்கள் எடுக்கிற ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாப் அலாட் ஆகும். ஓகேவா? செஷன் 1 வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு கொஷினுக்கும் இது வந்து இன்டூ 3 மார்க். ஒரு கொஷினுக்கு 3 மார்க் இதில் வந்து வரும். இதில் சேம் இதுலேயும் ஒரு கொஷினுக்கு 3 மார்க் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இதில் இந்த இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, இந்த இங்கிலீஷ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆகணும். இங்கிலீஷை நம்ம வந்து 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா கிராமர், வெக்காப்ஸ், பேசேஜ். ஓகேவா? பேசேஜில் 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். டோட்டலாக நமக்கு 25 questions, 5 மார்க் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். கிராமரில் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 12 questions வந்துடும். 10 to 12 questions வந்துடும். ஒரு 12 questions நம்ம வந்து ஷியோராக சொல்லலாம். 12 questions வந்து ஷியோராக சொல்லலாம். ரிமைனிங் 8 வந்து வெக்காப்ஸில் வந்துடும். ஓகேவா? 12ன்னு வச்சோம் அப்படின்னா 20, 25. ஓகேவா? ஸோ இந்த 12 questions கிராமர் வந்து அதிகமாக இந்த எம்டிஎஸ்ல எதில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ்ல இருந்து தான் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வருது. ஸோ இந்த 45 ரூல்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே இந்த எம்டிஎஸ் எக்ஸாமை வந்து ஷியோராக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக 120 கிராமர் ரூல்ஸ் இன்டெப்த் கிராமர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 45 ரூல்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலே வந்து போதுமானது. ஓகேவா? ஸோ இதனோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் நான் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பெய்ட் பிடிஎஃபாக வரும். இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ரூல் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லேருந்து லாஸ்ட் இயர் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்ட இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து 15 ரூல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு ரூலுக்கு மட்டுமே, ரூல் 1க்கு மட்டுமே. ஸோ இதே மாதிரி இந்த 45 ரூல்ஸுக்குமே இது வந்து உங்களுக்கு வந்து வரும். 700+ கொஷின்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட பிடிஎஃப் வந்து நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் அண்ட் இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே 12 questions 10 to 12 questions வந்து ஒரு கிராமர்லேருந்து எம்டிஎஸ்க்கு வரும் இல்லையா, ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த நல்லா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஷியோராக வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ